அல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சகரியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். அவருடைய வழியிலே, அவருடைய வார்த்தையின் வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் நாம் இருப்போமா? அந்த ஆலயத்தை காவல் காக்கிறவர்களாய், அந்த ஆலயத்திலே விசாரணை செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைப்பாராம். எப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யோசுவாவுக்கு இதைதான் கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய ஜனங்களுக்கு நாம் காவலாக இருந்து, அவர் எதையெல்லாம் வேலையடைத்து பாதுகாக்கிறாரோ அவருடைய தேவாலயமாக, அதையெல்லாம் நாம் பாதுகாத்து நடந்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களிலும் காவல் பண்ணுவாய், இங்க நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு நான் உனக்கு இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். எப்படிப்பட்ட கிருபை பாருங்கள் தேவ ஜனமே. இதேதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் அவருடைய பிரகாரங்களில் நிற்க தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வழியில் நடக்க வேண்டும். ஜீவ வழி எது, மரண வழி எது என்று சொல்லி 2 வழிகளை அவர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் ஜீவனுக்கு ஏதுவான வழி, கர்த்தருடைய வழி, வசனத்தின்படியாய் நடக்கிற வழியிலே நாம் நடக்க வேண்டும். அந்த வழியிலே நாம் நடக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தின் தூணாக இருப்போம். அந்த ஆலயத்தில் நாம் நியாயம் விசாரிக்கிறவர்களாய் இருப்போம். ஆலயத்திலே தேவ பணியை செய்வோம். இன்றைக்கு அநேகர் ஆலய பணியை செய்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வழிகள் என்ன வழியாய் இருக்கிறது? உலக வழியாய் இருக்கிறது. சினிமாவிற்கும் மற்ற காரியங்களுக்கும், வேசித்தன விபச்சாரங்களுக்கு முதலிடம் கொடுத்து கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தள்ளி போடுவார். யூதாஸ் அப்படிதான் இருந்தான். அவனை கர்த்தர் தள்ளினதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இன்றைக்கு தேவ ஜனமே, நாம் அப்படிப்பட்டவர்களாய் இல்லாதபடிக்கு உலகத்தின் இச்சைக்கும், கண்களின் இச்சைக்கும், இந்த சரீரத்தின் இச்சைக்கும் நாம் விலகி இருந்து தேவனுடைய ஆலயமாக அவருடைய வழியிலே நடப்போம். நிச்சயமாக கர்த்தர் அவருடைய வேலையை செய்ய, பரிசுத்தமான வேலையை செய்ய நாமும் பரிசுத்தமாய் இருக்கிறதுனால அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் வழியில் நடப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக உங்க வழியிலே நாங்கள் நடந்து உங்க காவலை காக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்தமான வழி, வேத வழியிலே நாங்கள் நடந்து எங்களையே நாங்கள் அப்பா உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாய் நாங்கள் பார்க்க, நான் நிற்க தகுதி உள்ளவர்களாய் மாற்ற எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.